Hi friends, welcome back to Mithran Structures. The TNPC ITI Dropsman and Surveyor posting பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள்னு இப்போ இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 300 வேக்கன்சி ஃபார் சர்வேயர் போஸ்டிங்க்கும் ஒரு 120 வேக்கன்சி 120 வேக்கன்சி ஃபார் டிராப்ஸ்மேன் சிவிலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 19/1/2025 ஓகே, ஜனவரி 19ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதா இந்த டிஎன்பிசி வந்து ஒரு ஆடான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டெஸ்ட் சீரியஸ் தான் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நாங்கள் டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராப்ஸ்மேன் சிலபஸை வச்சு மட்டும் எழுதும். அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நாங்கள் டெஸ்ட்டு ஓரளவு கண்டக்ட் பண்ணதில் கொஞ்சம் எஃபெக்டிவாக கண்டக்ட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டரில் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கான வீடியோ கூடயுமே நாங்கள் போட்டிருப்போம். எங்களோட சேனலில் போய் பாருங்கள். நாங்கள் வச்ச டெஸ்ட் பேட்சுக்கும் அங்கேருந்து கொஸ்டின் கேட்டதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் ஓகேங்களா வேர்டிங்ஸ் கூடயும் மாறாத சில கொஷின்ஸ்லாம் இருந்திருக்குது. நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டிஎன்பிசி ஐடிஐ சர்வேயர் அண்ட் டிராப்ஸ்மேன் போஸ்டிங்க்கு ஓகேங்களா அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்க்கான இந்த டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். டிஎன்பிசி ஐடிஐ சர்வேயிங் மராத்தான் டெஸ்ட் சீரியஸ் நேம் வச்சுருக்கோம். இதில் வந்து சர்வேயர் போஸ்டிங்க்குமே அண்ட் த டிராப்ஸ்மேன் போஸ்டிங்க்கு ஏன்னா இதுக்கான சிலபஸ் அனலைஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். ஓகேங்களா? நீங்கள் சர்வேயர் போஸ்டிங் எடுத்திருந்தாலும் சர்வேயருக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான், டிராப்ஸ்மேனுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அதனால் ரெண்டுக்குமே 2 ஹால் டிக்கெட் வரும். மார்னிங் ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும், சர்வேயர் இருக்கும். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா டிராப்ஸ்மேன். ஓகேங்களா? இப்போ போஸ்டிங் சூஸ் பண்ணுறது சர்வேயில் நல்ல மார்க் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சர்வே போஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஐடிஐயில் டிராப்ஸ்மேனில் நல்ல மார்க் வந்துருச்சு அப்படின்னா டிராப்ஸ்மேன் போஸ்டிங்கே நீங்கள் ஜேடிஓ டிப்ளமோ லெவலில் எழுதிருக்கீங்கல்ல அதில் நல்ல மார்க் வந்துச்சுன்னா அது உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இதெல்லாம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்டாக நம்ம நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுது. இது லாஸ்ட் வீடியோவிலே இந்த சிலபஸ் கம்பாரிசன்லாம் போட்டிருப்போம். ஓகேங்களா? என்னென்ன கம்பாரிசன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த யூனிட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம டிக் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். இந்த யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இங்கே டிக் பண்ணுறது எல்லாமே இந்த சாப்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சர்வேயருக்கும் டிராப்ஸ்மேனுக்கும் 90% சிலபஸ் வந்து சேம் தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிராப்ஸ்மேனை மட்டும் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் எக்ஸஸாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த தியோலைட் டேக்கோமெட்ரிக் கேட் அண்ட் பில்டிங் ட்ரைனேஜ் மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் சர்வேயர் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ரோடு இன்ஜினியரிங் 1 and 2. ஓகேங்களா? அதனால் நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் 2 எக்ஸாமுமே காமனாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹால் டிக்கெட்டு மார்னிங் எக்ஸாமுக்கும் வரும், ஆஃப்டர்நூன் எக்ஸாமுக்குமே வரும். ஓகேங்களா? அதனால் ரெண்டுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுக்காக தான் டெஸ்ட் சீரியஸுமே நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி சேம் சிலபஸ் சர்வேயருக்காக இருக்கட்டும், டிராப்ஸ்மேனுக்காக இருக்கட்டும் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? சில டாபிக் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அதை நாங்கள் செப்பரேட்டாகவே கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதை நாங்கள் டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? டெஸ்ட் 1 ஏன்னா டைம் வந்து நாங்கள் 13 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 13 டெஸ்ட்டுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர்லாம் கொஞ்சம் ஸ்பில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ டெஸ்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? இதிலிருந்து மட்டுமே 200 கொஸ்டின்ஸு. என்றைக்குமே உங்களுக்கு தெரியும் நம்மளோட டெஸ்ட் பேட்டர்ன் குமுலேட்டிவ் பேட்டர்ன் தான். ஓகேங்களா? இந்த சிலபஸ் வந்து சர்வேயர்லேயும் கவர் ஆகுது, டிராப்ஸ்மேன்லேயும் கவர் ஆகுது. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி கிடையாதுங்க, மாடரேட்டாக தான் எடுப்போம். ஏன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் நீங்களே பிக் பண்ணிவிடுவீங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் வந்து மாடரேட்டும் டஃப் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான் எடுப்போம். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 2 செயின் சர்வேயிங், காம்பஸ் சர்வேயிங். ஓகே, 200 கொஸ்டின்ஸ். நாங்கள் டெஸ்ட் பேட்ச் என்றைக்குமே குமுலேட்டிவ் பேட்டர்னில் தான் கண்டக்ட் பண்ணுவோம், அதை மட்டும் சொல்லிடுறோம். ஓகேங்களா? இது சர்வே டிராப்ஸ்மேனில் சேர்ந்து தான் வருது. பிளேன் டேபிள் சர்வேயிங், லெவலிங் அண்ட் கான்டூரிங் இதுவுமே டிராப்ஸ்மேன் அண்டு சர்வேயரில் தான் வருது. நெக்ஸ்ட் இந்த தியோலைட் டேக்கோமெட்ரிக் ஒன்லி ஃபார் சர்வேயர். ஓகேங்களா? தியோலைட்லையும் டேக்கோமெட்ரிக்கில் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் ஓரளவு பிக் பண்ணிட்டீங்கன்னாவே இதுக்கப்புறம் வேறு கொஸ்டினே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அதில் 2 இருக்குது டாபிக், டோட்டலைசேஷன், ஜிபிஎஸ். இதுவுமே சர்வே டிராப்ஸ்மேனில் போத் 2 இதுக்குமே சேம் சிலபஸ் தான். ரோடு இன்ஜினியரிங் 1 and 2. ஓகே, ஹைவே இன்ஜினியரிங் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா டிராப்ஸ்மேன் சிலபஸில் வரும். கேட் பில்டிங் ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா சர்வேயர் சிலபஸில் வரும்.
ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு 7 டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 யூனிட்டா கவர் பண்ணுறோம். 200 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்துமே பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் எடுப்போம். ஓகே. பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்ல இருந்து மட்டுமே 100 கொஸ்டின்ஸ். ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ரெக்டாங்குலர் என்ன ஷேப்ல இருக்கணும்? ட்ரையாங்குலர்ல என்ன ஷேப்ல இருக்கணும்? எவ்வளோ ஆங்கிள்? ஓகே. ரைட் ஆங்கிள்லாம் எவ்வளோ ஆங்கிள் இருக்கணும்? ஐசோலேஷன்லாம் எவ்வளோ இருக்கும்? ஹெக்ஸாகனுக்கு எவ்வளவு? அதோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இது எல்லாமே ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். மேல பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்ல ஒரு போர்டோட சைஸ், பென்சில் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் நமக்கு ஸ்கேல், ரேஷியோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்போம். ஓகேங்களா. இது வந்து குமுலேட்டிவ் பேட்டர்ன் 2 யூனிட்டா நாங்க 2 டாபிக்கா அத ஃபோக்கஸ் பண்றோம் ஒவ்வொரு வீக்குக்குமே. ஓகேங்களா. இதுக்கான ஷெட்யூல் போட்டிருக்கோம். இன்னைக்கு எக்ஸாம்பிள் 18ஆம் தேதி நாங்க இத அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னா, ஓகே 19த் அன்னைக்கு சாரி ஓகேங்களா. 19 11 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? த கொஸ்டின்ஸ் பேப்பர் ஆன்சர் கொஸ்டின் டிஸ்கஷன் குடுத்துருவோம். 23 உங்களுக்கு கொஸ்டின் சென்ட் பண்ணோம் அப்படின்னா, கொஸ்டின் வந்து த்ரூ நாங்க உங்களோட மெயிலுக்கு இல்லைனா ஒரு பிரைவேட் டெலகிராம் குரூப் நாங்கள் வச்சுருப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்க டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவேட் டெலகிராம் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் நாங்கள் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதை தவிர எக்ஸஸாகவும் நாங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. எம்சிக்கு மாரி பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். இப்போ எக்ஸாம்பிள் டெஸ்ட் 8 அண்ட் 9 ஓகேங்களா. டெஸ்ட் 8 அண்ட் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 யூனிட்ஸாகவே ஓகே பேசிக் இன்ஜினியரிங் செயின் காம்பஸ் பிளேட் டேபிள் லெவல் கான்டூரிங்கை சேர்த்து ஓகேங்களா ஒரு 5 யூனிட்ஸ்க்கு ஒரு 200 கொஸ்டின்ஸு டஃப் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி. இது டஃப்னா மேபி கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படின்னா எங்களோட கொஸ்டின்ஸ் பேப்பர் நாங்கள் டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கிறோமோ இல்லையோ அதர் ஸ்டேட்டில் ஓகேங்களா இந்த சிலபஸ் டிராப்ஸ்மேனுக்கு சிலபஸ் இருக்குது. சர்வேயிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து எடுப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஜேடிஓ எக்ஸாமினேஷனில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜேடிஓ எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஒரு 9 கொஸ்டின்ஸ் பேப்பர் நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸ் அதர் ஸ்டேட் கொஸ்டின்ஸ் பேப்பரு லாஸ்ட் ஒரு 1 இயரில் நடந்தது. ஓகேங்களா. அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா. மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனலைஸ் தான் எடுப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்களா. இப்போ டெஸ்ட்டு 8 அண்ட் 9 ஓகேங்களா. அதில் 5 யூனிட்ஸு 9லேயுமே 5 யூனிட்ஸு 200 கொஸ்டின்ஸு. இது சர்வேயர் அண்ட் டிராப்ஸ்மேன். இது டஃப் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட்டு 10 11 12 13 மார்க் டெஸ்ட்டு மாடல் எக்ஸாம் ஓகேங்களா. எல்லா சிலபஸுமே கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல் போர்ஷன் ஓகே சர்வேயர் சிலபஸ் மட்டுமே ஓகேங்களா. ஒன்லி சர்வேயில் என்னென்ன சிலபஸ் நமக்கு இருக்குன்னு பார்த்தோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் சர்வேயர் சிலபஸ்னால் இந்த இதில் இருக்கிற சிலபஸில் மட்டும் நாங்கள் கொஸ்டின் எடுத்திருப்போம். ஓகேங்களா. டெஸ்ட் 10ல் 200 கொஸ்டின்ஸு டிஎன்பிசி பேட்டர்ன் ஓகேங்களா. டிஎன்பிசி எப்படி கேட்பானா ஃபஸ்ட்டு ஒரு 2 கொஸ்டின் வந்து செயின் சர்வேயிங்கில் அடுத்து வந்து தியோலைட்டில் அந்த மாதிரி மாறி வரும்ல அதான் டிஎன்பிசி பேட்டர்ன். எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் நாங்கள் வரும். ஓகே இதுக்கு முன்னாடி வர கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ஆர்டராக வரும். தியோலைட்டில் 100 கொஸ்டின் இப்போ இன்ஜினியரிங் டிராயிங்னா அதுலேருந்து ஒரு 40 செயின் சர்வேயிங்கில் 40 காம்பஸ் ஆர்டராகவே இருக்கும். பட் இந்த டிஎன்பிசி பேட்டர்ன் அப்படிங்கிறது கொஸ்டின்லேயும் சரி கொஸ்டின்ஸ் சரி ஓகே ஆர்டர்லையுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து 11th டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் போர்ஷன் ஆஃப் டிராப்ஸ்மேன் ஓகே டிராப்ஸ்மேனோடது அதுவும் 200 இந்த டிராப்ஸ்மேன் சிலபஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் ஃபுல் எல்லா சிலபஸுமே கவர் பண்ணியிருப்போம். அடுத்தது சர்வேயரு டிராப்ஸ்மேன் ஓகேங்களா. இங்கே டேட் கொடுத்துருக்கோம். இந்த டேட்டில் கொஸ்டின் வந்து இங்கே சென்ட் பண்ணிவிடும் த்ரூ உங்களோட மெயிலுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரைவேட் டெலகிராம் குரூப் ஒன்று இருக்கும் அதில் ஆட் பண்ணிடுறோம். நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதான் எங்களோட இந்த டெஸ்ட் சீரியஸு. இப்போ டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வில் கண்டக்டட் பேப்பர் 2 ஐடி ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்லி தான். நாங்கள் இன்ஜினியரிங் லெவலுக்கு டிப்ளமோ லெவலுக்குலாம் எடுக்கவே மாட்டோம். எங்களோட ரோடு இன்ஸ்பெக்டர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே ஐடி லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதான் உங்களோட சிலபஸுமே ஐடி ஸ்டாண்டர்ட் தான். ஓகேங்களா. டெஸ்ட் வில் பி சென்ட் த்ரூ யுவர் மெயில் ஆர் டெலகிராமுக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டோம். டெஸ்ட் ஆர் குமுலேட்டிவ் அப்ரோச் தான். நாங்கள் என்றைக்குமே ஒரு யூனிட்டாலாம் வைக்க மாட்டோம். 2 யூனிட்டாக வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் குமுலேட்டிவ் அப்ரோச்சில் கண்டக்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் கரிக்குலம் ஓகேங்களா. நாங்கள் இதில் சாப்டரில் இந்த கரிக்குலம் நாங்கள் சொல்ல வர்றது எதுக்கு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட சிலபஸ் உங்களுக்கே தெரியும். நமக்கு ஒரு சிலபஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த சிலபஸில் டாபிக் வைஸாகவே ஏன்னா நீங்கள் டிராப்ஸ்மேன் சர்வேயரை பொறுத்தவரையும் ரோல் ஆஃப் சர்வேயரில் பார்த்தீங்களா அதுலேயே சப்டாபிக் கொடுத்துரும். லேஅவுட் ஆஃப் டிராயிங் ஓகே இங்கே இருக்கிற கரிக்குலர் ஸ்கேல்லேருந்து டைமென்ஷனிங் லைன்ஸு எல்லாத்துலேயுமே நாங்கள் கொஸ்டின்ஸ் எடுப்போம். ஓகேங்களா. எதுவுமே நாங்கள் இதை ஸ்கிப் பண்ண மாட்டோம். அதை தான் அப்படி மெயின் பண்ணியிருக்காரு.
ஓகேங்களா? எல்லாமே எல்லா சிலபஸுமே முடிஞ்சளவு நம்ம கவர் பண்ணி கொஸ்டின் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் ஆல் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் இன் பேப்பர் ஃபார்மேட். உங்களுக்கு பிடிஎஃப் நாங்க சென்ட் பண்ணிருவோம் வித் ஃப்ளெக்சிபிள் டைம். ஏன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சுக்கு நீங்க சென்டர்ல போய் ஒரு இடத்துல படிக்கிறீங்கன்னா, அத ஃபாலோ பண்ணுங்க. அத பத்திலாம் இல்ல. ஏன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, யார் ரொம்ப அதிகமா எழுதுறது பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் பீப்பிள் தான். ஓகே, ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல இருந்து செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க மட்டும் தான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து இது பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம வொர்க்கிங்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அவங்க ஒர்க் போயிட்டு வந்துட்டு எப்போ ஃப்ளெக்சிபிள் டைம்ல வேணாலும் எழுதிக்கலாம் நீங்க. ஓகே, பிடிஎஃப் சென்ட் பண்ணிருவோம். இன்னும் டவுன்லோட் பண்ணி எழுதிங்க. இல்ல மொபைல் மூலியமாவே நீங்க இது பண்ணிக்கலாம். மொபைல பார்த்து ஆன்ஸர பிக் பண்ணி வச்சுட்டு, அதில ஹிண்ட்ஸ் மாரி கூட எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நாங்க வந்து இது மாரி நாங்க ஆப்ல கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த டைம் குடுத்துருவோம். அந்த இதெல்லாம் நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? என்னைக்கும் நம்ம டிஎன்பிசிய பொறுத்தவரையும் பேப்பர் ஃபார்மேட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? டெஸ்ட் கொஸ்டின் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். தமிழ்ல நாங்க கன்வெர்ட் பண்றது கிடையாது. அது நெறைய மிஸ்மேட்ச் ஆகும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு 200 கொஸ்டின்ஸ் தான் எடுப்பாங்க. அந்த 200 கொஸ்டின்ஸும் டிஃபரெண்ட் பீப்பிள்ஸ் எடுக்கிறதால அவங்க தமிழ்ல ஈஸியா பண்ணிடுவாங்க. ஏன்னா தமிழ்ல லைட்டா ஒரு மிஸ்மேட்ச் ஆனாலுமே நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கம்மியாயிடும். அந்த ஒரு தான். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ப்ராப்ளமேட்டிக் மட்டும் நாங்க டிஸ்கஷன் பண்ணி கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோ அப்லோட் பண்றது உங்களுக்கு செப்பரேட்டா வரும். ஓகேங்களா? அன்லிஸ்டட்ல யூடியூப்ல போட்டு அது உங்களுக்கு குடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிபிடி எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சிபிடி எக்ஸாம்ல ஒரு லாஸ்ட் 2 எக்ஸாம், ஒரு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி ம் கண்டக்ட் பண்ற மாரி. ஏன்னா, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, சிபிடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாத்துனாங்க. ஓகேங்களா? இப்பயும் 1 நாள் தான் டைம் குடுத்துருக்காங்க. அந்த 1 நாள்ல ஃபுல்லாவே சிபிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஒரு 4 நாள் குடுத்துருப்பாங்க அப்படின்னா ஓகே. பட் இதில 1 நாள் தான் குடுத்துருக்காங்க. அதில ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் வேணும். ஓகேங்களா? டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னா, டெஸ்ட் சீரியஸோட பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, 499. ஓகேங்களா? 499 அப்படி வேணும் அப்படின்னா, இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு, ஓகேங்களா? இதே நம்பருக்கு WhatsAppல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிரைவேட் டெலகிராம் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். அதிலேயே கொஸ்டின்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? எங்களோட டெஸ்ட் சீரிஸோட பேக்கேஜ் 499 பே த்ரூ ஜிபே. ஓகேங்களா? ஜிபேல இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு, அத நீங்க பே பண்ணத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சீங்க அப்படின்னா, இதே தான் வாட்ஸ்அப் நம்பரும். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு டெலகிராம் குரூப்ல உங்கள ஆட் பண்ணிடுவோம். பிரைவேட் டெலகிராம் குரூப்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதில கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்க ப்ராப்பரா போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த டைம் இதில அத தாண்டியுமே நெறையா கொஸ்டின்ஸ் வந்து நாங்க போஸ்ட் பண்ணுவோம். மேபி எங்களோட டெஸ்ட் சீரியஸ் அட்டெண்ட் பண்ணவங்க நெறைய பேத்துக்கு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதாங்க எங்க டெஸ்ட் சீரிஸோட ஷெட்யூல். உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க டெஸ்ட் சீரிஸ வாங்கி இத யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, எங்களோட ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு சர்வேயிங் தான் இருக்கு அப்டின்னா, சர்வேயிங்ல சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாமே மெமரி பண்ணணும் அப்டிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஃபேக்டோரியல் வியூ. ஓகேங்களா? ஒரு கிராஃபிக்கல் ரெஃபரன்ஸ் செட்ல குடுத்துர்றது. ஓகே. இப்ப டோபோகிராபிக்கல் சர்வேங்கன்னா எத சொல்றது? ஓகே. கடஸ்ட்ரல் சர்வே அப்படிங்கிறது எத மீன் பண்றாங்க? சிட்டி சர்வேங்க எத மீன் பண்றாங்க? மெரைன் ஹைட்ரோகிராஃபிக் அப்படிங்கிறது, அஸ்ட்ரானமிக்கல் சர்வே அப்படிங்கிறது, கொஞ்சம் கிராஃபிக்கல் வியூலயே உங்களுக்கு நாங்க ஒரு புக் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். வேணும்னா நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ஆல்ரெடி உங்களுக்கு ஐடிஐ புக் இருக்கும். சரிங்களா? இது என்னன்னா ஒரு பிக்சரைஸ்ட்ல ஃபார்மேட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஈஸியா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஞ்சம் மெமரியிலே இருக்கும். ஓகே. அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பிக்சரைஸ்டு ஃபார்மேட்ல குடுக்கறது. ஓகே. இத நாங்க குடுப்போம். உங்க டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிட்டு கூடுனீங்கன்னா, உங்களோட டெலகிராம் இதில உங்களுக்கு நாங்க சென்ட் பண்ணிடுவோம். வேணுங்கிறவங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா, இப்ப செயினிங்கிறது எத மீன் பண்றாங்க? ஸ்பீடோமீட்டர்னா என்ன? ஓகேங்களா? இதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? பெர்ப்ளோட்டர் அப்படிம்பாங்கிறது இதுதான் நமக்கு நார்மலா ஒரு வீல் மாரி ரொட்டேட் பண்ணிட்டு போவோம்ல. ஸ்பீடோமீட்டர்ங்கிறது நம்மளோட பைக்ல இருக்கிறது. ஓகே. செயின்ல வந்து அந்த 1 மீட்டர்ல என்ன டேலி இருக்கும்? 2 மீட்டர்ல என்ன? 3 மீட்டர், 4 மீட்டர், 5 மீட்டர். மெட்ரிக் செயினுக்கும், இன்ஜினியரிங் செயினுக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஓகேங்களா? எப்படி இருக்கு? இந்த இதில பார்த்தீங்கன்னா ஈஸியா தெரியும். அடுத்து கட்டர் செயினு, சர்வேயரு, ரெவென்யூ செயினு, நெக்ஸ்ட் ஸ்டீல் பேண்டுனா, ஓகேங்களா? இந்த பெக்கு, நெயில் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸ்டீல் டேப்பு, இன்வெர்ட் டேப்பு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஈஸியா உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். ஓகே. பிக்சரைஸ்ல பார்க்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு இது மெமரைஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த ஃபேக்டோரியல் இது எல்லா யூனிட்டுக்குமே சர்வேயிங்ல உள்ள எல்லா யூனிட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபேக்டோரியல் இது இருக்குது. ஓகேங்களா? இப்ப கிராஸ் ஸ்டாஃப் பார்த்துருப்பீங்க. நெறைய பேரு ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃப் எத்தன பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதிலேயுமே பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்டபிள் ஃப்ரெஞ்ச் கிராஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு பார்த்ததுமே ஐடியா கிடைக்கும். ஓகே. இதான் அட்ஜஸ்டபிள் கிராஸ் ஸ்டாப் ஆட்டுங்க. இது வந்து ஃப்ரெஞ்ச் கிராஸ் ஸ்டாப்பு.
ஓகேங்களா. செட் அவுட் பண்ணுறது 45 டிகிரிலையும் பண்ணலாம், 90 டிகிரிலையும் பண்ணலாம், 135 டிகிரிலையும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. இது நார்மல் சிம்பிள் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த செயினேஜ், காம்பஸ் சர்வேயிங்க்கும் ஓகே என்ன மாரி பிரிஸ்மெட்டிக் அண்டு சர்வேயர் காம்பஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸு ஓகேங்களா. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கான பிக்சர் தான் ஓகேங்களா. பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே நாங்கள் இதை மெயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து ட்ராவர் சர்வேயிங்கு, பிளேன் டேபிளுக்கு, அதேமாதிரி டோட்டல் ஸ்டேஷனுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் சிக்னல்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெவலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் சிக்னல்ஸ் என்ன இது ஓகேங்களா. இதில் புக் ரீடிங்கு இந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். ஹேண்ட் சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். கொஞ்சம் நம்ம பிக்சரைஸ்டாக பார்க்குறப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்கோமெட்ரிக்கு இந்த மாதிரிக்குமே இருக்குது. பிளேன் டேபிள் சர்வேயிங்கு எப்படி பண்ணுறோம் ஓகே அலிடேட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபேக்டோரியல் வியூவிலேயே ஓகே பிக்சரைஸ்டு வியூவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். டெஸ்ட் சீரியஸ் வாங்க இது மாதிரி கான்டூரிங்கில் நம்ம சும்மா படிப்போம்ல ஓகே ஹில்லுனா இது டிப்ரெஷன்னா இது ஓகே இப்படி மேலே போகிறதுப்ப ஹில்லு இது போகிறப்ப டிப்ரெஷனு ஓகே ஓவர் ஹேங்கிங் கிளிஃபு வெர்டிக்கல் கிளிஃப்னு எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை படித்தாவே அந்த பிக்சரைஸ் நமக்கு இமேஜினேஷன் வந்துடும். ஓகேங்களா. ஈஸியாக நம்ம பிக் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்து டேக்கோமெட்ரிக்கு ஓகேங்களா. நம்ம டேக்கோமெட்ரிக்கு அந்த கிராஸ் ஹேர்லாம் சொல்லுவோம்ல அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த புக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா. நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் வாங்குகிறப்ப இந்த புக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணால் வேணுங்கிற நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹைவே இன்ஜினியரிங் ஓகேங்களா. ரோடு இன்ஜினியரிங் 1 and 2 சொல்லியிருக்கோம்ல அதில் பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கலரில் இருந்துச்சுன்னா ஓகே இப்போ ஒயிட் எல்லோவாக இருந்துச்சு அப்படின்னா நேஷ்னல் ஹைவே ஓகே க்ரீன் இதாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரோடு, வில்லேஜ் ரோடு, ஸ்டேட் ஹைவேஸ் அப்படிங்கிறது இதில் மெயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹைவே இன்ஜினியரிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன ஓகேங்களா. இதை நீங்கள் ஓரளவு பிக்சரைஸில் பார்த்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கேம்பர்னா இது எட்ஜ் ஆஃப் இது ரைட் ஆஃப் ஹைவே கெர்பு இந்த இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் தான் இந்த சைட் டிஸ்டன்ஸு ஓகேங்களா. ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் எது ஸ்லோ ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸு பிஐடி வரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறது கிரேடியன்ட் கூட நமக்கு தெரியும் ஓகேங்களா. இந்த டாப்பிக்குமே இந்த ஹைவே இன்ஜினியரிங்கில் இருக்குது. இந்த 2 புக்குமே நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம். இதில் 2 புக்லையுமே பார்த்தீங்கன்னா மேஜராக கவர் ஆகிடும். ஓகே அதுக்கப்புறம் கேட் அண்ட் பில்டிங் ட்ரைனேஜுக்குன்னு செப்பரேட் புக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா. இன்னமும் இதை தவிர உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலில் எல்லா இதுவுமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. எல்லா கொஸ்டின்ஸ் பேப்பர் மாரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லெவலிங் கான்செப்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இங்கே பாருங்களேன் எங்களோட இதில் தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ஒரு 27 வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சர்வே டிராப்ஸ் மேனுக்கு ஒவ்வொரு யூனிட்டுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம சேனலில் இங்கே பாருங்கள் டிராப்ஸ் மேன் அண்ட் சர்வேயர்னு ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு ஒரு 27 வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. ஐடிஐ சர்வேயருக்காக இருந்தாலும் சரி டிராப்ஸ்மேனுக்காக இருந்தாலும் சரி எல்லா மெட்டீரியல்ஸுமே நாங்கள் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. இந்த இதுதான் உங்களுக்கு இப்போ இந்த இதோட மெயின் அப்ஜெக்ட் என்ன இப்போ டெஸ்ட் சீரியஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் கம்மிங் மண்டேலேருந்து ஓகேங்களா. இன்றைக்கி சாட்டர்டே சண்டே மண்டே ஏன்னா டைம் இல்லை அப்படிங்கிறதால ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எங்கள் இதில் நிறைய பேர் ஒர்க்கிங் போகிறதால மேக்ஸிமம் எங்களோட டெஸ்ட் சீரீஸ் வந்து சாட்டர்டே சண்டே தான் இருக்கும் ஓகேங்களா. சாட்டர்டே கொஸ்டின் ரிலீஸ் பண்ணிடுவோம், சண்டே வந்து ஆன்சர் கொடுப்போம் ஓகேங்களா. இந்தமாரி தான் ஏன்னா மேக்ஸிமம் ஒர்க்கிங் பீப்புளு வீட்டிலேருந்து ஒரு படிச்சுட்டு இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஓகேங்களா. அவங்க தான் எங்களோட டெஸ்ட் பேட்ச் வந்து வாங்குவாங்க. இது எங்களுக்குமே தெரியும். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்க இதை கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் ஓகேங்களா. ஏன்னா சில பேர் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரியஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போயே சொல்லிடுறேன் நீங்கள் என்ன தான் நீங்கள் படிச்சுட்டு வந்தாலும் சரி நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கினாலும் சரி வேறு யார்கிட்ட வாங்கினாலும் சரி முடிஞ்சளவு ஓரளவு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி டுவைஸ் கண்டிப்பாக டெஸ்ட் சீரியஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேங்களா. இது நம்ம நாலேஜ் கெயின் பண்ணி அதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த ஷார்ட் டைமில் எவ்வளோ நம்ம ஆன்சர் பிக் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரலாம்
ஓகே இந்த அளவுக்கு வந்துட்டோம். ஓகே 60% கரெக்ட்டா எழுதுறோம். அடுத்து 70, 80 அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்க டெஸ்ட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட் வரையும் இங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா? இது தியரி சப்ஜெக்ட் கிடையாது. எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறதால இது ஒரு இது ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குது. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா இதோட டெஸ்ட் சீரிஸோட இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஷெட்யூல் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். வேணும்னா இந்த நம்பருக்கு ஓகே பே பண்ணிவிட்டு 499 பே பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் டெலகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இது இந்த எம்சிக்கு இந்த கொஸ்டின்ஸை தவிர நாங்கள் ப்ரைவேட் டெலகிராம் குரூப்பில் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மெட்டீரியல்ஸ்லேருந்து டெய்லியுமே ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு பசில்ஸ் போட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம ப்ரீவியஸாக நம்ம டெஸ்ட் பேட்ச் எடுத்தவங்களுக்கு